தமிழ்நாட்டின் 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களின் குடிநீர் ஆதாரமாகவும் நெல் உற்பத்தியின் முதுகெலும்பாகவும் திகழும் காவிரி படுகை மேகதாட்டு அணை திட்டத்தால் பாலைவனமாகும் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளது என்பதை முனைவர் ப. மு. நடராசன் சிந்த இணையதளத்தில் இன்று எழுதிய கட்டுரை விவரிக்கிறது. தமிழ்நாட்டின் 5.5 கோடி மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதுடன் மாநிலத்தின் 40 விழுக்காடு நெல் உற்பத்தியை தரும் முதன்மை ஆதாரமாக சுழல்கிறது காவிரி படுகை. இந்நிலையில் கர்நாடக அரசு 9,000 கோடி ரூபாய் செலவில் 67.16 TMC கொள்ளளவில் மேகதாது அணையை கட்ட தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இந்த அணை கட்டப்பட்டால் தமிழ்நாட்டுக்கு வரும் நீர் முற்றிலும் முடக்கப்பட்டு வேளாண் பொருளாதாரம் சீரழியும் என்று இக்கட்டுரை எச்சரிக்கிறது. பெங்களூருவின் குடிநீர் தேவைக்கு அரபிக்கடலில் கலக்கும் கர்நாடகாவின் நதிகளை பயன்படுத்தலாம். ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பால் 27.75 TMC நீரை இழந்து தவிக்கும் தமிழ்நாட்டுக்கு மேகதாது அணை பெரும் பேரழிவை ஏற்படுத்தும் என்பதால் காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு தன்னாட்சி அதிகாரம் வழங்கி இத்திட்டத்தை முறியடிக்க வேண்டும் என்கிறது இக்கட்டுரை.